கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் கொடுத்த அன்புக்குரிய நாளுக்கு நன்றி சொல்லி, கர்த்தராகிய தேவன் திருத்துவ தீர்க்க தரிசன ஊழியத்தின் சார்பாக அற்புதமான தேவனாகிய ஆண்டவர், உங்க ஆண்டவர், ஆண்டவர் இந்த மாதம் ஆகஸ்ட் மாதத்துல அற்புதத்தை காண செய்வார் என்பது கொடுத்து நாம் தியானிக்க போறோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்ன ஒரு அழகான வார்த்தை, அற்புதத்தை காண செய்வார். ஆமாங்க, அற்புதத்தை காணுவதற்காக காத்து கொண்டிருக்கீங்களா? உங்க இருதயம் அதை நோக்கி காத்து கொண்டிருக்கிறதை மனிதன் அறிவதற்கு முன்பாக கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதனால்தான் இன்னைக்கு இந்த நேரம் இந்த செய்தியை நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க. இது மனுஷனால் உண்டானதல்ல, பரிசுத்த ஆவியினால் உண்டானது. விசுவசிக்கிறீங்களா? ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே அற்புதம் நடக்கும். ஏனென்றால் நம் தேவன் உலகத்தை சிருஷ்டித்த தகப்பன், உங்களையும் என்னையும் நேசிக்கின்ற தகப்பன் இந்த செய்தி வழியாக உங்களை தொட வல்லவராய் இருக்கிறார். நம்புறீங்களா? விசுவசிக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததா. நீங்க நம்பி இருக்கீங்கல்ல? இப்ப இந்த நிமிடம் நிச்சயம் நீங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க. அற்புதங்கிறது சாதாரண அற்புதம் இல்லைங்க. ஆண்டவர் எப்பேற்பட்ட அற்புதத்தெல்லாம் செய்திருக்கிறார் தெரியுமா? நம்ம வாசிக்கலாமா? யோவான் 21 அதிகாரம் 25 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இயேசு செய்த வேறு அநேக காரியங்கள் உண்டாம். என்னது? இயேசு செய்த அநேக காரியங்கள், அநேக அற்புதங்கள், அநேக ரட்சிப்புகள், அநேக ஆசீர்வாதங்கள், அநேக சுகங்கள், அநேக பலன் எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். குருடன் பார்வை பெறுறது, ஊமையன் பேசுறது, முடவன் நடக்கிறது, மரித்தவன் உயிர் தெழுங்கிறது, மரித்தவன் சாதாரண மக்களோடு அவனோடு வானாக மறு வாழ்க்கை எடுப்பது, அநேக காரியங்கள், புயலை அடக்குவது, அநேக காரியங்களை இயேசு கிறிஸ்து அற்புதமா செய்திருக்கிறாராம். அதை தான் சொல்றாங்க, இயேசு செய்த காரியங்கள் அநேகம் உண்டு. அதுல அடுத்த வாசனம் பாத்தீங்கன்னா, அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாததென்று எண்ணுகிறேன். யாரு சொல்றாரு? யோவான் சொல்றாரு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தை எல்லாம் நான் ஒரு புத்தகத்துல எழுதுனா அந்த புத்தகங்கள்லாம் உலகம் முழுவதும் அடுக்கி வச்சாலும் நமக்கு கொள்ளாதான். அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து எவ்வளவு அற்புதம் செய்திருக்கிறாரு. அந்த அற்புதம் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? நீங்க ஏன் அழுது கொண்டிருக்கீங்க? நீங்க ஏன் புலம்பிக் கொண்டிருக்கீங்க? அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு ஏன் நினைச்சு கொண்டிருக்கீங்க? இஸ்ரேல் மக்கள் அந்த செங்கடல் பயணத்துக்கு முன்பாக அந்த கடல் முன்னால நிக்கிறப்ப நினைச்சாங்க அவ்வளவுதான் முடிஞ்சுன்னு. அதுக்கப்புறம் தான் அற்புதமே ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அப்பதான் தேவநாம மகிமை அடையும். வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு சொல்ற நேரத்துலதான் ஆண்டவர் உயர்த்துவார். குழியில விழுந்துட்டேன்னு சொன்ன யோசேப்பை ஆண்டவர் கரத்துல உயர்த்தினார். கூட பிறந்த சகோதரர்களா குழியில தூக்கி போட்டாங்க. முடிஞ்சிருச்சா? முடியல. ஆண்டவர் கரம் இருக்குங்க, கர்த்தருடைய கரம் இருக்குங்க. ஆண்டவருடைய கரம் யாரை தொட போகிறதோ அவங்கதான் குழியில விழுவாங்க. அவன் தான் நாளைக்கு எதிர்காலத்துல பலரை தூக்கி விடுவதற்காக கர்த்தர் அவனை உயர்த்துகிறார். யாரு குழியில விழுந்தீங்களோ அவங்க தான் பிறருடைய வாழ்க்கையை கரங்களில் தூக்கி விடக்கூடிய சகோதர சகோதரிகளாக ஆண்டவர் எழுப்புவார். நம்புறீங்களா? விசுவசிக்கிறீங்களா? இன்னைக்கு நீங்க சிந்தக்கூடிய கண்ணீர் 10 வருஷம் கழிச்சு, 5 வருஷம் கழிச்சு, 1 வருஷம் கழிச்சு அது ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய சாட்சியா மாறும். விசுவசிக்கிறீங்களா? ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அற்புதம் சொல்லுங்களேன். அற்புதம் நடக்குங்க. நீங்க வாய் திறந்து பேசுகிற பொழுதே அற்புதம் நடக்கும். எப்படி அற்புதம் நடக்கும்? என் கர்த்தர் அற்புதம் செய்வார், என் இயேசு அற்புதம் செய்வார், என்னை படைத்தவர் அற்புதம் செய்வார், என்னை காண்கிறவர் அற்புதம் செய்வார், என்னை உண்டாக்கினவர் அற்புதம் செய்வார், என்னை நேசிக்கிறவர் அற்புதம் செய்வார், என்னுடைய சிநேகிதர் அற்புதம் செய்வார், எனக்காக ரத்தத்தை சிந்தியவர் அற்புதம் செய்வார், எனக்காக 3ஆம் நாள் உயிர் தெழுந்தவர் அற்புதம் செய்வார். இப்படி விசுவசிக்கணுங்க. நீங்க விசுவசிக்கிற பொழுது, நீங்க தேவ நாமத்தை அறிக்கை பண்ணுகிற பொழுதே ஒரு அற்புதம் நடக்கும். நம்புறீங்களா? என் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு அற்புதம் நிச்சயம். ஏனென்றால் சொல்வது மனிதன் அல்ல, கர்த்தராகிய தேவன். ஆவியானவர் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருக்கிற என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்களேன். யோவான் எழுதுறாரு, என்ன சொல்றாரு? அவர் செய்த அற்புதத்தெல்லாம் நான் புத்தகத்தில் எழுதுனா இந்த உலகமே கொள்ளாததான். அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த புத்தகத்துல ஒரு பக்கம் உங்க பேர் இருக்காதா? யோசிச்சு பாருங்களேன். அந்த புத்தகம் உலகம் முழுவதா புத்தகம் எழுதுனா கூட அவருடைய அற்புதத்தை எழுதி வைப்பதற்கு இடம் பத்தாதான். அதுல ஒரு பக்கத்துக்கு உங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? இந்த உலகத்தையே கொடுத்த தகப்பன் அந்த புத்தகம், அந்த அற்புதம் நடத்தப்பட்ட புத்தகத்துல உங்களுக்கு ஒரு பக்கம் உண்டுங்க. அது தேவ நாமத்தை மகிமைப்படுத்துகிற பக்கங்க. இன்னைக்கு விசுவசிங்க, அறிக்கை பண்ணுங்க. அப்பா, நீங்க எழுதுற அற்புதத்தெல்லாம், நீங்க செய்த அற்புதத்தெல்லாம் புத்தகத்துல எழுத முடியாதுன்னு யோவான் எழுதியிருக்கிறாரே. இதோ என் குடும்பத்துக்கு அற்புதம் செய்யுங்கப்பா, என் பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யுங்கப்பா, என்னுடைய கணவருக்கு அற்புதம் செய்யுங்கப்பா, என் சரீரத்துக்கு அற்புதம் செய்யுங்கப்பானே. அற்புதத்துக்காக பெற்றுக்கொள்வதற்காக காத்திருக்கிறேன் அன்பு பிள்ளைகளே. ஆண்டவருடைய வசனம் இப்படியாக இருக்குங்க. என்னைக்குமே ஏசப்பா அவர் குறைத்து கொடுக்கிறவர் இல்லைங்க, அள்ளி கொடுக்கிறவருங்க. அவர் நிறைவாய் அள்ளி கொடுக்கிறவருங்க, கிள்ளி கொடுக்கிறவர் இல்லைங்க, அள்ளி கொடுக்கிறவர். ஆமீன் சொல்லுங்களேன். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க சொல்ல சொல்ல அற்புதம் நடக்குங்க. ஏனென்றால் முழு இருதயத்தோடு நேசிக்கிற தகப்பன் நம்ம ஆண்டவர். நம்ம தான் முழு இருதயத்தோடு நேசிக்க மாட்டோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருவோம், அன்னைக்கு ஆண்டவரை வழிபடுவோம், அன்னைக்கு முழு உள்ளத்தோட வழிபடுவோம், அவ்வளவுதான். திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி அப்படியே கொண்டு போய் பவுனு தங்க நகையை போய் பீரோல அடுக்கி வைக்கிற மாதிரி
உங்க இருதயத்தையும் கொண்டு போய் அடக்கி வச்சிருவீங்க, இருதயத்தையும் கொண்டு போய் அடமான வச்சிருவீங்க. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தாங்க தேவனை தேடுவீங்க. அப்படி கிடையாது. சதா காலமும் முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடக்கூடிய அன்பு பிள்ளைகளே, கண்டிப்பாக நிச்சயம் அற்புதம் செய்வார். நம்புறீங்களா? ஆண்டவர் விசுவாசிக்கிறீங்கல்ல? சதா காலமும் ஆண்டவரை சுமந்து வரீங்கல்ல? உங்க இருதயத்துல சுமந்து வரீங்கல்ல? இயேசு கைவிடுவாரா? நிச்சயம் கைவிட மாட்டாருங்க. நான் சொல்லல, அவர் சொல்றாருங்க. எப்படி சொல்றாரு தெரியுங்களா? மழைப்பொழிவு பிரசங்கம் முடிஞ்ச உடனே மக்கள் சோர்ந்து போய் இருக்கிறாங்களாம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை படிச்சீங்கன்னா அதுல அழகா ஆண்டவர் சொல்றாரு, இயேசு தம் சீடர்களை அழைத்து, யாரு? தம்முடைய சீடர்களை அழைத்து சொல்றாரு, ஜனங்களுக்காக பரிதவிக்கிறாரா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்காக பரிதவிக்கிறாருங்க. கர்த்தராகிய தேவன் இன்னைக்கு உங்களை பார்த்து பரிதவிக்கிறார். என் பிள்ளை சிந்தக்கூடிய கண்ணீருக்காக ஆண்டவர் பரிதவிக்கிறார். நீங்க வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கக்கூடிய உங்க சரீரத்துக்காக ஆண்டவர் பரிதவிக்கிறார். உங்க குடும்பத்தின் பொருளாதாரத்துக்காக நீங்க அழுது கொண்டிருக்கிறதை பார்த்து தேவன் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாவ வாழ்க்கையாக இருந்து கொண்டு அழுது கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளையே, அதற்காக பரிதவிக்கிறார். என் கணவர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரியே, உனக்காக தேவன் பரிதவிக்கிறார். இன்றும் உனக்காக பரிதவிக்கிறார். என் பிள்ளைக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லையே என்று ஏக்கத்தோடு தவித்துக் கொண்டிருக்கிற என் அன்புக்குரிய சகோதர சகோதரியே, இதோ ஆண்டவர் உனக்காக பரிதவிக்கிற தகப்பன் இன்று உன்னை பார்த்து சொல்லுகிறார், அற்புதம் செய்ய போகிறார். கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். அவருடைய நாம மகிமை அடையும். அவரை நம்பின பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்படுவதில்லை. மகளே மகளே மகளே, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். மகளே மகளே, என் அன்புக்குரிய மகளே, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ அழுத காலம் போதும். கண்ணீரோடு விதைத்தவன் கம்பீரத்தோடு அறுக்க தயாராக இரு என்று சொல்லுகிறார். ஆகஸ்ட் மாதம் கண்ணீரோடு விதைத்த இன்னைக்கு நீ கம்பீரத்தோடு அறுக்க போகிறார். இதோ இந்த வருடத்தில் மட்டுமல்ல, கடந்த வருடமும் இந்த வருடத்திலே நீ ஜூலை மாதம் வரை எதற்கெல்லாம் கண்ணீரோடு விதைத்தாயோ, ஆகஸ்ட் மாதத்திலே கம்பீரத்தோடு அறுக்க போகிறாய். எப்படி அறுக்க போகிறாய்? அறுப்பது நீ அல்ல, கர்த்தருடைய கரம். நம்பிக்கையோடு காத்திரு. அற்புதத்துக்காக உன் கண்கள் ஏங்கி இருக்கட்டும். அற்புதத்துக்காக உன் இருதயம் ஏங்கி இருக்கட்டும். கர்த்தர் செய்யக்கூடிய அற்புதத்தை உன்னா அறிக்கை அடையட்டும். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். சொல்ல சொல்ல அற்புதம் நடக்கும். பேசிக் கொண்டிருப்பது கர்த்தர், பேசிக் கொண்டிருக்கிறது ஆவியானவர். ஏனென்றால் நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம், அக்கினியினாலே ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம். நமக்கெல்லாம் அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளுக்கு அற்புதம் என்பது ஒரு சாதாரணம். என் தேவன் செய்வார், என் கர்த்தர் செய்வார், என் ஆண்டவர் செய்வார். அப்பேற்பட்ட விசுவாசம் உள்ள பிள்ளையாக உங்க வாய் அறிக்கை பண்ணுகிற பொழுது ஒரு நிமிடத்தில் அற்புதத்தை செய்யக்கூடிய வல்லவராகிய தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு தேவையானது உண்மையுள்ள முழு இருதயத்தோடு நேசிக்கிற பிள்ளைகள். நீங்கள் நான் ஆண்டவரை முழு இருதயத்தோடு நேசிக்கிறோம்ல, சொந்து போகாதீங்க. பிதாவின் சித்தம் நிச்சயம் நிறைவேறும். உங்க வாழ்க்கையில நிச்சயம் நிறைவேறும். மனுஷன் சொல்லலாம், என்னம்மா இவ்வளவு ஆலயத்துக்கு ஓடுனியே, இவ்வளவு செபிச்சியே, உனக்கு அற்புதம் நடக்கலையே, உன் சரீரத்தில் அற்புதம் நடக்கலையே, உன் குடும்பத்தில் அற்புதம் நடக்கலையே, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கலையே, எத்தனையோ மனிதர்கள் உன்னை காயப்படுத்தலாம். மகனே மகளே, கலங்காதே. ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், என் பிரியமுள்ள மகள் நீ, என் பிரியமுள்ள குமாரத்தை நீ, கலங்காதே. எப்படி நடக்கும்? கர்த்தரால் நடக்கும். எப்படி நடக்கும்? ஆண்டவரால் நடக்கும். நீ சோர்ந்து போகாதே மகளே, பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. நானே உன் தேவன் என்று சொல்லுகிறார். ஆகஸ்ட் மாதத்திலே அந்த வார்த்தையானது உன் வாழ்க்கையிலே நிரூபிக்க போகிறார். நம்புறியா? விசுவாசிக்கிறீங்களா? என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருடைய நாமத்தை அறிக்கை பண்ணுவோமா? ஹல்லேலூயான்னு சொல்லுகிற பொழுது என் பரலோக கதவு திறக்கப்படும். உனக்காக ஒத்தாசை வரும். பரலோகத்திலிருந்து தேவன் உனக்காக ஒத்தாசை அனுப்புவார். வானத்தையும் பூமியையும் படைத்த தகப்பன் உனக்காக ஒத்தாசை அனுப்புவார். நம்புகிற மகனே மகளே, அன்புக்குரிய மகனே மகளே, காத்திரு மகனே. ஆகஸ்ட் மாதம் உனக்கான அற்புதத்தை பெற்றுக் கொள்ளுகிற மாதம் மகளே, சோர்ந்து போகாதே. இதுவரை நீ பலத்தோடு இருந்தால, ஆகஸ்ட் மாதத்தில் ரெட்டிப்பான பலத்தோடு நீ வரப்போகிறார், வளம் வரப்போகிறார். உன்னுடைய ஊழியம் கவலைகளால் இது உருக்குலைந்து போய் இருக்கிறியா? எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று ஏக்கத்தோடு காத்திருக்கிறேன். அன்புக்குரிய மகனே மகளே, என் ஊழியம் எப்படி பலப்படும்? என் ஊழியத்தை எப்படி வளர்க்க முடியும்? என் ஊழியத்தை எப்படி நடத்த முடியும்? எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே என்று காத்துக் கொண்டிருக்க, புலம்பிக் கொண்டிருக்கிறேன். அன்புக்குரிய மகளே, உன்னுடைய நம்பிக்கையை மனிதன் மேலே வைக்காதே. உன்னுடைய நம்பிக்கையை படைத்த தெய்வத்தின் மேலே வை. உன்னுடைய நம்பிக்கையை உனக்காக பாதை அமைக்க காத்திருக்கிற, உனக்காக தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடிக்க வல்லவராய் இருக்கிற என் தேவன் மேலே நம்பிக்கையாயிரு மகனே மகளே. ஆண்டவர் உனது காரியத்தை செய்து முடிப்பார். ஏனென்றால் நான் நம்புறது அவராலே வரும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், நான் நம்புறது அவராலே வரும். அற்புதத்துக்காக காத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளே, நம்ம நம்புறது யாரால வரும்? கர்த்தராலே வரும். என்ன ஒரு வார்த்தை பாருங்க. மலைப்பொழிவு பிரசங்கம் 3 நாள் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிற பொழுது, அவருடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்து இருக்கிற பொழுது ஜனங்களுக்காக பரிதவிக்கிறார். எதற்காக தெரியுமா பரிதவிக்கிறார்? இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கி இருந்து சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறார்களாம். என்ன சொல்றாரு ஆண்டவர்? உங்களை பார்த்து சொல்றாரு, இந்த பிள்ளைங்க என் கூட ஜெபத்துல இருக்காங்க, இந்த பிள்ளைங்க என்னுடைய ஊழியத்தை செய்யறாங்க, இந்த பிள்ளைங்க என்னை அளவுக்கு அதிகமா நேசிக்கிறாங்க, இந்த பிள்ளைகள் எனக்கு சாட்சி உள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்றாங்க, இந்த பிள்ளைகள் என்னுடைய கீழ்ப்படிதலுக்கு உள்ள ஏற்ற பிள்ளைகளாக வாழ்றாங்க. இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இவர்கள் தங்கி இருந்து சாப்பிட ஒன்றுமில்லாம இருக்காங்களா? எது சாப்பிட ஒன்றுமில்லாம இருக்கீங்க? உங்க குடும்ப பொருளாதாரத்துல செழிக்கணும்னு நிக்கிறீங்களா? கடன் பிரச்சனைகள் இருக்கீங்களா? ஆண்டவர் அதை தான் சொல்றாரு. இவர்களுக்கு தேவையான சாப்பாடு கிடைக்காம ஒன்றுமில்லாம இருக்கீங்களா? இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட மனதில்லையா? ஆண்டவர் சொல்றாரு,
சொல்றாரு, உங்களை பட்டினியாய் அனுப்பிவிட மனதில்லை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கரங்களை விரித்து, என் ஆண்டவரே, என் கர்த்தரே, என் தேவனே, என் குடும்பத்துக்கு அற்புதம் செய்யுங்கப்பானே, கண்ணீரோடு நீங்க விதித்ததுக்கெல்லாம் ஆண்டவர் கம்பீரத்தோடு பதில் தர தயாராக இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, உங்களை பார்த்து சொல்றாரு, நான் இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட மனதில்லை மகனே, இவனை நான் பட்டினியா அனுப்பிவிட மனதில்லைன்னு சொல்றாரு. அற்புதத்துக்காக காத்து கொண்டிருக்கிற மகனே மகளே, ஆண்டவர் சொல்ற வார்த்தையை கேட்டீங்களா? உங்களை பட்டினியாய் அனுப்பிவிட அவருக்கு மனதில்லையா? நம்புறீங்களா? ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ளவர் பாருங்க. உங்களை பார்த்து சொல்றாரு, என்ன பார்த்து சொல்றாரு, என் பிள்ளைங்க என் மேல விசுவாசத்தோடு காத்திருக்காங்க, அவங்களை பட்டினியாய் அனுப்பிவிட மனதில்லை. ஏன்னா இவர்கள் வழியிலே சோர்ந்து போவார்களாம். யாரு? நீங்க எதிர்பார்த்திருக்கிற அற்புதம் நடக்கிறனா வழியில சோர்ந்து போயிருவீங்களா? ஆண்டவர் உங்களை பலப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். நம்புறீங்களா? உங்களுக்காக பரிதவிக்கிற ஆண்டவர், வழியில சோர்ந்து போவீங்கன்னு சொல்ற ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்ய போறார். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். சொல்ல சொல்ல அற்புதம் நடக்குங்க. நான் நேசிக்கிற ஆண்டவர் மட்டும் இல்லைங்க, நீங்களே என்னோடு நேசிக்கிறீங்கல்ல, கர்த்தரை நேசிக்கிறீங்கல்ல, நம்பிக்கையா காத்துருங்க. மத்தேயு 15:32 வாசிங்க. யோவான் 21:25 மறுபடியும் சொல்லுங்க. உலகம் கொள்ளாத அளவு தேவன் அற்புதத்தை செய்திருக்கிறார். இந்த உலகம் கொள்ளாத அளவுக்கு, புத்தகத்தில் எழுதி முடிக்க முடியாத அளவுக்கு அநேக அற்புதங்களை அவர் செய்திருக்கிறார். அதில் 1% அற்புதம் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? என் அன்புக்குரிய பிள்ளைகளே, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளே, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளே, இந்த வசனத்தை சொல்லுங்க. யோவான் 21:25 சொல்லப்பட்ட வசனத்தின்படி சொல்லுங்க. என் கர்த்தர் உலகம் முழுவதும் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார், நிச்சயம் எனக்கு அற்புதம் செய்வார். சொல்லுங்க. மத்தேயு 15:32 சொன்னாலே, எனக்காக பரிதபிக்கிற ஆண்டவர் இன்று என்னை பார்த்து சொல்லுகிறார், இவன் வழியிலே சோர்ந்து போவான், இவனை பட்டினியாய் அனுப்பிவிட மனதில்லை என்று சொன்ன தேவன் இன்று உங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். அன்புக்குரிய மகனே மகளே, சோர்ந்து போகாதீங்க, கவலை கொள்ளாதீங்க. கவலைகளை நீங்க ஜெயிக்கிற பிள்ளைகள் நீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமையடையட்டும். என்னோட இணைந்து பாடுறீங்களா? ஆண்டவர் நிச்சயம் அற்புதம் செய்வாருங்க. அற்புதத்தை காண செய்கிறதா ஆகஸ்ட் மாதம். தலைப்பை பாத்தீங்களா? அற்புதத்தை காண செய்வார். யாரை காண செய்ய போறார்? உங்க குடும்பத்துக்கு காண செய்ய போகிறார், உங்க ஊழியத்துல காண செய்ய போகிறார், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காண செய்ய போகிறார், உங்க பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்புல காண செய்ய போகிறார். நம்பி இருங்க, அறிக்கையோடு காத்திருங்க. 30 நாட்களுக்குள்ள நடக்கக்கூடிய அற்புதங்களுக்காக தேவனுக்கு கொடான கொடி நன்றிகளை சொல்ல ஆயத்தத்தோடு 1ஆம் தேதியை காத்திருங்க. அற்புதம் நடக்கும். என் அன்புக்குரிய பிள்ளைகளே, கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா? என்னோடு இணைந்து பாடுங்களா? பாடுகிற பொழுது அற்புதம் நடக்க போகுது. கடைசியாக நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன், உங்க குடும்பத்துக்காக ஜெபிக்க போறேன். ஜெபிக்கும் பொழுதே ஒரு அற்புதம் நடக்கும். என் ஆவியானவர் வருவாராக, கர்த்தர் வருவாராக, என் தேவன் வருவாராக. ஏனென்றால் நாங்கள் உழைப்பது கர்த்தருக்காக, கர்த்தருடைய வார்த்தைக்காக நாங்கள் கீழ்ப்படிந்து உழைக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமையுடையதற்காக நாங்கள் உழைக்கிறோம். என்ன கர்த்தர் வருவார், என் தேவன் வருவார். நம்பிக்கையோடு காத்திருங்க. பாடல் பாடுகிற வேளையிலே உங்க குடும்பத்தில் அற்புதம் நடப்பதாக. இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். தந்தான தந்தன தன்னானா, தந்தான தந்தன தன்னானா. அருட்தந்தை பெத்மான்ஸ் அவர்கள் இந்த பாடல் எத்தனை வருஷத்துக்கு முன்னால பாடினது? அத்தனை வருஷத்துக்கு முன்னால பாடின பாடல் இந்த நாளிலே ஆகஸ்ட் மாதத்திலே உங்க குடும்பத்தில் அற்புதம் நடப்பதற்காக அன்றே தேவன் பெத்மான்ஸுக்கு இப்பேற்பட்ட நாமத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதாங்க தேவனுடைய அன்பு. இந்த வார்த்தையை பாடுகிற பொழுது உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்க போகுது, உங்க குடும்பத்தில் அற்புதம் நடக்க போகுது. எப்படி அற்புதம் நடக்க போகுது? உணர்ந்து பாடுங்க, என்னோட அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. வேதனை துன்பம் நீக்கிடுவார், வேதனை துன்பம் நீக்கிடுவார், சமாதான சந்தோஷம் எனக்கு தருவார், சமாதான சந்தோஷம் எனக்கு தருவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு உங்க கூட வரப்போகிறார். இயேசு உங்களுக்காக அற்புதம் செய்ய போகிறார். இந்த நேரத்துல அற்புதம் நடக்கும். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் நாம மகிமையடையட்டுங்க. நீங்க சொல்ல சொல்ல அற்புதம் நடக்குங்க. போராடி கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே சொல்லுங்களேன். வேதனை துன்பம் என்னை விட்டு நீங்கி போச்சு. என் கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார், என் தேவன் எனக்கு அற்புதம் செய்வார், என்னை உண்டாக்கின கர்த்தர் அற்புதம் செய்வார், அவர் நாமம் பிரஸ்தாபப்படும், என் பரலோக தேவன் எனக்கு ஒத்தாசையை அனுப்புவார், என் அற்புதத்தை பெற்றுக் கொள்வதற்காக இன்றே நான் ஆயத்தமா இருக்கிறேன். சொல்ல சொல்ல அற்புதம் நடக்கும். என் அன்புக்குரிய பிள்ளையே, எழுந்து புறப்படு, எழும்பி பிரகாசி, ஒளி வரட்டும், உன் வாழ்க்கையில ஒளி வரட்டும், அடைக்கப்பட்ட இருள் விலகட்டும். இயேசுவின் நாமத்திலே உனக்காக உன் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். இப்பொழுதே இருள் விலகுவதாக, அந்தகார ஆவிகளே வெளியேறும்படியாக கட்டளையிடுகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புத அலை உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். எத்தனையோ குடும்பத்திலே புயல் 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 என்று புலம்பிக் கொண்டிருக்கிற மக்களே, இதோ ஆண்டவர் அன்று சீடர்களை பார்த்து, அதோ புலம்பி பயந்து கொண்டிருந்த சீடர்களை பார்த்து, அவர்களை அதட்டிக் கொண்டிருந்த கடலை பார்த்து ஆண்டவர் அதட்டினாரே, அமைதியாக
அமைதலாயிரு, இறையாதே என்று சொன்னாரே. இதோ உங்க குடும்பத்துல இறைகளை உண்டு பண்ணி கொண்டிருக்கிற எல்லா போராட்ட வாழ்க்கையும் இயேசு ஆண்டவர் அமைதலாயிரு என்று கட்டளையிடுவாராக. இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறோம், இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறோம், அமைதலாயிரு. உங்க குடும்பத்துக்கு இருளை உண்டாக்குற எல்லா விதமான இறைச்சலை கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களை குறித்து நாங்கள் அறிக்கைப்படுகிறோம். அமைதலாயிரு. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வாராக. இதோ சரீரத்தில் பலவீனத்தை கொண்டு வருகிற எல்லா பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்திலே தகர்த்தறிகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவி முத்திரை போடுகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து எங்களுக்கு செய்யக்கூடிய அற்புதத்துக்காக நன்றி. ஆவியானவர் எங்களுக்கு செய்யக்கூடிய அற்புதத்துக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்காக செய்யக்கூடிய வல்லமையுள்ள அக்கினி அபிஷேகத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெப வேளையிலே அற்புதத்தை செய்த தேவனுக்கு கொடான கொடி நன்றிகளை செலுத்துவோம். ஆண்டவருடைய நாமம் மகிமையடைவதாக, கர்த்தருடைய நாமம் மகிமையடைவதாக. கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சரீரத்தில் ஒரு அற்புதம், குடும்பத்தில் ஒரு அற்புதம், வேலை வாய்ப்பில் ஒரு அற்புதம், ஆண்டவர் அற்புதத்தை காண செய்வாராக, அதிசயத்தை காண செய்வாராக. பேசிக்கொண்டிருக்கிற பொழுதே சுகத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு தேவ வல்லமை அபிஷேக ஆவியானவர் இறங்கும்படியாக தேவநாம மகிமையாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதம் செய்வாராக. என் அன்புக்குரிய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்த தயாராகுங்கள். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை இதோ இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் வழியாக ஆண்டவர் உங்களுக்கு செய்கிற அற்புதத்தை நீங்கள் சொல்லுங்க. கர்த்தருடைய நாம மகிமையடையட்டும். மரண முடிவு வரை வந்து கர்த்தரை விட்டு விலகாதீங்க. அவருடைய நாம மகிமையடையணும். அதற்காகவே தேவன் உங்களை என்னையும் அழைத்திருக்கிறார். கர்த்தர் கொடுத்த இந்த நாளுக்காக நன்றி செலுத்தி அவருடைய பாதத்தில் விழுந்து அவருக்கு நம்ம கொடான கொடிகளை நன்றி செலுத்தி இந்த தேவ செய்தியை கர்த்தருடைய கருத்துக்களை ஒப்பு கொடுப்போம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.